கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில பெரிய சிக்கல் எதுவும் இல்ல, அது சுமூகமாக தான் போய்கொண்டிருக்கிறது. நாளை அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? அதாவது நீங்க குறிப்பிடுறது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அதான் இன்றைக்கு அவர் எடப்பாடி டெல்லியில் இருக்கார். ஐ திங்க் இன்னைக்கு இரவு சந்திப்பார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஸோ அந்த பட்சத்தில் ஐ திங்க் அவங்க முன்னாலேயே ஒரு மாதிரி எந்தெந்த சீட்ஸ் யார் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தொகுதிகளும் பற்றியும் அவங்களுக்கு ஒரு 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 பரவலாக ஒரு இது இருந்திருக்கும், உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு அவர் ஒரு ஒரு லாஸ்ட் மினிட் ஒரு அப்ரூவல் மாதிரியாகவோ அதே மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி நான் அவரோட ஒரு கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணிட்டு நாளைக்கு அறிவிப்பாருங்கிறது தான் நானும் எதிர்பார்க்கிறேன். 12 மணிக்கு மேலே அறிவிப்பு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு வரலைன்னா நாளைக்கு இன்னைக்கு அவர் இன்னைக்கு இரவோ இல்லை நாளை காலையிலையோ வரதாக அவர் திரும்பி வரதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ நாளை காலை தான் அவர் வர முடியும். ஸோ அதனால பியூஷ் கோயலும் வந்துடுவார் நாளைக்கு. ஸோ ஐ திங்க் இது இவங்களுக்குள்ள இது அந்த அந்த ஒரு அறிவிப்பு நாளைக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்கோர்ஸ் இவர் சொன்ன மாதிரி ராம்கி சொன்ன மாதிரி அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள் மிகப்பெரிய சவாலாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது. அதில் சென்னையும் திருவள்ளூரும் இது ஒரு 16, அது ஒரு 10, 26 இடங்கள் மிகப்பெரிய சவால். காஞ்சிபுரத்தும் செங்கல்பட்டுலையாவது கொஞ்சம் பாமக இருக்கு, அஇஅதிமுகவுக்கும் ஓரளவுக்கு ஒரு வலிமை இருக்கு. அதனால அதை வைத்துக்கொண்டு அவர்கள் சமாளிக்கலாம். ஒரு 5-6 தொகுதிகளை கூட ஜெயிக்கலாம் அவங்க. பட் திருவள்ளூர் அண்ட் சென்னை மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அது இதிலே 26 தொகுதிகளில் அவங்க பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்புறம் டெல்டா வேற அனதர் வீக் ஸ்பாட் ஃபார் அஇஅதிமுக. ஸோ அதனால இதெல்லாம் அவர்கள் அமமுக ஓரளவுக்கு அந்த டெல்டால கொஞ்சம் கை தூக்கி விடலாம். பட் முழுமையான முடிவுகளை மாற்ற முடியுமா என்று தெரியவில்லை. ஸோ அதனால இது மிகப்பெரிய சவால் தான் அவர்களுக்கு. திரும்பி ஆட்சிக்கு வரப்போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய சவால். பட் எனிவே அது பார்ட் ஆஃப் த கேம் தான். இல்ல, பாமக அதிமுக அந்த ரேம்போ இருக்கு அப்படின்றது அரசியல் விமர்சகர்கள் பரவலாக சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமமுக அதிமுக தொண்டர்கள் இடையேயான அந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு, குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல பொறுத்த அளவுல? இல்ல, இப்போ அவங்களுக்கு அது பேசப்பட்டு வந்தாலும் கூட நான் என்ன பொறுத்தவரையிலையும் அமமுகவுக்கு அவங்களுக்கும் இது ஒரு டூ ஆர் டை இது. ஏனென்றால் இந்த தேர்தலில் அவங்க ஒன்றும் சோபிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு பிறகு எதிர்காலம் என்பது ரொம்ப இதுவாக போயிடும், பிளிக்காக போயிடும், இன்னும் அந்த கட்சி சுருங்கி போய்விடும். அதனால அந்த மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் ஐ திங்க் போக போக ஒன்ஸ் இந்த தொகுதிகள்லாம் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அது அவர் ஏன்னா அவர் தினகரன் சேர்ந்து வேலை செஞ்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஸோ அங்கீகாரம் கிடைக்கணும், சில இடங்கள் வெற்றி பெறணும். இடங்கள் வெற்றி பெறணும்னா நீங்கள் அஇஅதிமுகவோட சேர்ந்து வேலை பண்ணீங்கன்னா தான் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் வெறும் இப்போ அதாவது பழையதை நினைச்சுட்டு நீங்கள் சண்டை போட்டுனே இருந்தீங்கன்னா சண்டை போட்டுனே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஸோ அதனால அதெல்லாம் இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரையில் அந்த வித்தியாசங்கள் இருக்கிறது நான் மறுக்கவில்லை. பட் போக போக அந்த இந்த இது ஒன்ஸ் அவங்க அந்த தொகுதிகள்லாம் முடிவு பங்கு பண்ணிட்டோன்னு ஐ திங்க் அவர் எல்லாரும் ஐ திங்க் அந்த 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அமமுகவுக்கு இது முக்கியமான தேர்தல், அவங்களுக்கும் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் அவங்க ஒன்றும் எந்த இடத்துலையுமே ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற அமமுக கூட இல்லாமல் போயிடும். இத்தனை நாள் அவர் நடத்தின்னு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கட்சியை நடத்துறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் அது அரசியல் இது பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால இதுவும் அவருக்கு ஒரு 3-4 இடங்களால் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் மிகவும் கடுமையாக அவர் இதில் இருக்கார், அந்த எண்ணத்தில் இருக்காரு. இப்போ அதனால ஐ திங்க் அது மாதிரி எனக்கு இந்த நீங்க இந்த சொல்றீங்க இல்லையா, அந்த இது நான் பெருசா இப்போ எடுத்துக்கல. போக போக சரியாயிடுன்னு தான் நான் நினைக்கிறேன்.